மதினாவை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய ஏரியா. அந்த இடத்துல ஒரு பள்ளியாசை கட்டிருக்காங்க. மக்கள் வருவாங்க, அந்த இடத்துல ரெஸ்ட் எடுப்பாங்க, கை கால் கழுவுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த பள்ளியாசல் கட்டிருக்காங்க. இது பக்கத்தில் ஒரு கிராமமும் ஒன்றுமே இல்லை. கிட்டத்தட்ட மக்காவிலேருந்து மதினா 460 கிலோமீட்டர் வருது. 460 கிலோமீட்டர். முன்னெல்லாம் ரொம்ப 10 மணி நேரம் மூவ் அடிப்பாங்க. இது 460 கிலோமீட்டர் 6 மணி நேரத்தில் கடத்துருவாங்களாம். நிறுத்தாமல் நான் ஸ்டாப்பாக அடிக்கிறாங்க, வேகமாக போயிட்டுருக்காங்க. பஸ்ஸுடைய ஸ்பீடுங்கிறது கிட்டத்தட்ட 95-100 வரைக்கும் போகிறாங்க. அது நான் கூகுளில் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். 95 வரைக்கும் காட்டுச்சு. 95-96 100 தொட்ட மாதிரி தெரியல. அதுக்கு மேலே போக முடியாமல் நிறுத்தி வச்சுருக்காங்க சிஸ்டம் அப்படிங்கிறது தெரியல. நல்லாவே இப்போ காரு இந்த ரோட்டில் ஹைவேல பறக்கும். இவங்க போகிற ஸ்பீடு கிட்ட ஒரு 140 ஸ்பீடு போவாங்க போல. ரோட்டு 140 ஒன்று போகிறது. டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸாலே பரவாயில்ல. டிவி விற்கிறாங்க, எவ்வளோன்னு தெரியல. இந்த மாதிரி இடத்துல 2 ரூபா வைப்பாங்க, 2 ரியால். அது 2 ரியால்னா இந்தியா காசுக்கு சுமார் 50 ரூபா. இந்த மாதிரி ட்ரெயிலர் நிறுத்துறதுக்கு, கை கால் கழுவுறதுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த பிரதேசத்தில் இந்த தண்ணி சிஸ்டம்லாம் சரியில்லை. காட்டுவாசிகள் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. மத்தியானம் லஞ்சு சாப்பிட்றதுக்காக காலையில் 10 மணிக்கு புறப்பட்டோம். இப்போ இங்கே 2 மணி ஆகிடுச்சு. ஓகே, இங்கே தான் லஞ்சு சாப்பிட போகிறோம். இதுலேருந்து இன்னொரு அரை மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோமீட்டர். அந்த பதில் போடணும். அந்த இடம் பதில் போட்டால் இஸ்லாமியர்களுக்கு தன்னம்பிக்கை, அவர்களுடைய ஹிஜ்ரத் செஞ்சு 2ஆம் ஆண்டு பக்கத்து குறைஷிகளுக்கு கோபம். எல்லாமே போனாங்க. இப்போ நம்ம ஊரை விட்டு எல்லாமே போயிட்டுருக்காங்க. ரசூலுல்லாவே குறைஷி குலம் தான். இருந்தாலும் அவங்க தலைமையில் போயிட்டாங்க. சரி, ஓகேப்பா, ஏதோ ஒரு புதிய மதம் அவங்க சொல்கிறாங்க நம்பிக்கையில் நம்ம சொந்தக்காரர் தானே பண்ணுறாரு அப்படின்னு ஒரு எண்ணம் கூட இல்லை. அவங்க தீர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் சாவடிச்சாங்க. ஒருத்தரையாக இஸ்லாமிய வரலாறு சொல்லி காட்டுறது அப்படி தான். ஒருத்தரையாக கொலை செய்கிறாங்க, பிடிச்சி குடும்பத்தை வெட்டுறாங்க, பொட்டாட்டியை வெட்டுறாங்க, பிள்ளையை வெட்டுறாங்க. இப்படி தான் அந்த வரலாறு அப்படி தான் போயிட்டு இருக்குது. எங்களுக்கு அங்கேருந்து நாங்கள் வர்றோம்ல, அதான் மக்காவிலேருந்து வருது. இப்போ இந்த லெஃப்ட் சைடில் போகிறது மதீனா ரோடு. ஓகே, அதான் இன்னும் எவ்வளோ தூரம் போயிட்டு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரம் போகும். 5.5 மணி நேரம் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் இஸ்லாமிய வரலாறு இந்த பத்ர் போருடைய இடத்துல நிறுத்துவாங்க. அந்த இடத்த காட்டுற ஆலிம் பெருமகன் அவர்கள் இதை உரை நிறுத்துவார். பத்ருடைய சர்த்தத்தை பற்றி சொல்லி காட்டுவார். பத்ருடைய சர்த்தம்னா பொதுவாக என்னன்னாக்கா, இந்த மாதிரி வந்து அவங்க சாவடிக்கு வராங்க, அப்படி போருக்கு செய்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு குழப்ப படத்தட்டு வந்துருச்சு. 10,000 மக்கள் குழப்பிட்டு விட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்றவங்க ரொம்ப கம்மியான சகாபாக்கள், 115 சகாபாக்கள். அதில் சில சகாபாக்கள் இறந்தாங்க. பாக்கி அவங்க 1000 பேர் இந்த மாதிரி ஓடிட்டாங்க. பாக்கி அவங்க நிறைய பேர் விட்டுப்பட்டாங்க. இந்த மாதிரி போகிற ஆயுதம் போட்டால் இந்த மாதிரி நீங்கள் அனுப்பிட்டு ராக்கெட் அடிச்சதெல்லாம் கிடையாது. ஆயுதம் போட்டால் அவங்க அருவா வேலை வச்சுட்டு அனுபவத்தில் இந்த இடத்துல நடந்து போகிறதே கஷ்டம். என்னுடைய கணிப்பு தப்புன்னா ஒரு 20 கிலோமீட்டர் மேலே காந்தி ஸ்பீட் அடிக்கும். 20 கிலோமீட்டர் அடிக்கிறேன். இந்த மாதிரி எதையை காட்டுற பாருங்களேன். இந்த ஸ்பீட்டை கட்டிடுவார், மண்ணை வேற அள்ளிட்டு அடிக்குது. அந்த மக்கள் எப்படி கஷ்டப்பட்டு போனாங்க யோசிச்சு பாருங்க. வந்தவங்களே சரி, சாவடிக்கணும் வந்தவங்களும் அவ்வளோ அப்படி தான் கஷ்டப்பட்டுருப்பாங்க. இங்கே மக்காலேருந்து மதீனாலேருந்து திருப்பி எல்லை நாங்கள் எதிரியை பார்த்து மத்திக்கணும்னு தாங்கல்ல, அவங்களும் அப்படி தான் கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏன் அல்லாஹ் தாலா என்ன நான்னா அல்லாஹ் தாலாக்கே வெளிச்சம். சில கட்டத்தில் தாய் என்ன செய்யும், பிள்ளைய ரொம்ப பிரியமான தாய் சில சமயத்தை அடிக்க தான் செய்யும். எவ்வளோ பேர் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்ன குற்றம் செஞ்சாங்க என்ன அப்படின்னு அல்லாக்க வெளிச்சம் கொண்டு போரில் விட்டு சில சகாபாக்கள் இறந்துட்டாங்க. பாக்கி வெற்றி நல்லா. ஓகே, இதை பற்றி சரந்தரங்க ஆலிம் பெருமன் பேசுவாங்க. நான் அந்த லைவில் போடுறேன். இந்த ஏரியா காட்டுறதுக்காக தான் போட்டேன். கார் வந்து 140 ஸ்பீடு போகிறாங்க போல இருக்குது. அதனுடைய ஸ்பீடு காற்றை கிடைச்சது போகிறத வச்சு சொல்கிறேன். பாக்கி இந்த பஸ்ஸெல்லாம் 100 கிலோமீட்டர் ஸ்பீடு பஸ்ஸை ஓட்டக்கூடிய வேகமாக அடிச்சு தள்ளிட்டு போவாங்க. ஆனால் அந்த லிமிட்டை தாண்ட மாட்டாங்க. அதுக்கு மேலே வண்டி வேகமாக போக முடியாமல் வச்சு உட்காந்துருக்காரு. அப்புறம் என்னப்பா இந்த ஏரியா என்ன இவ்வளோக்கும் அரபி மாதிரி நடத்துவா பண்ணுறேன். பதிலே
யோசனை பண்ணுவோம் போய் போக